பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகாநதியில் என்ன நடக்குதுன்னா, நம்ம வந்து விஜயும் காவேரி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. விஜய் காவேரி வந்து ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்து திடீர்னு பார்த்திங்கன்னா வெளியே வந்தாங்க. இந்த மாதிரிலாம் இஷ்யூ நடந்துச்சு. அதெல்லாம் வந்து காவேரி கேட்டுட்டு வாட்டி அப்புறமா வந்து பாட்டிகிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க. விஜய்கிட்ட வந்து என்ன விஜய் என்ன ஆக போகுதுன்னு தெரியல, இப்படி வந்து நீ வந்து நேரத்தை வந்து கடத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா எதுவுமே வந்துட்டு உனக்கு சரியாகாது, இன்னும் மேலும் பிரச்சனையாக தான் ஆகும். நீ வந்துட்டு வெளியில் யாரும் வந்து சொந்தக்காரங்க இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட போய் நீ வந்து இது பண்ண, அவங்ககிட்ட கால் பண்ணி கேட்டு வெளியில் போய் விட்டுடு அப்படின்னு சொல்கிற தாத்தா. விஜய் வந்து யோசிக்கிறாரு, இது தாத்தா பார்த்துக்கலாம், இப்போ தான் வந்து க்யூர் ஆகிட்டுருக்கா, நான் இது மட்டும் இல்லாமல் என்னோட மேரேஜ் பற்றி சொல்லணும், அவர் கொஞ்சம் வந்து கஷ்டப்படுவா, ஸோ அதை நான் கொஞ்சம் சொல்ல வேணாம்னு பார்த்துட்ருக்கேன், சரியாகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே போயிட்டு இருந்தால் நேரம் வந்து கடந்து போயிட்டு தான் இருக்கும். அப்புறம் எப்படி வந்துட்டு உன்னோட பிரச்சனைன்னு முடிப்பேன், மேலும் பிரச்சனை வந்துகிட்டே தானே இருக்கும் அப்படின்னு சொல்லி பாட்டின்னு சொல்லி ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம இவங்க நமக்குன்னு ஒரு இந்த சீரியலுக்கு ஒரு வில்லி இருப்பாங்கல்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்தாண்ட இன்னும் ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. ஓ அப்படியா, இந்த மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. சரி ஓகே, அவங்க என்ன நினச்சாங்கன்னா போயிட்டு இவங்கக்கிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி வெளியிலக்கிட்டே வந்து டைரெக்டாக சொல்லிடலாம் விஜயோட மேரேஜ் நடக்குது அப்படின்னு சொல்லி. ராகினி வந்து என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, சரி போயிட்டு இவங்ககிட்ட சொல்லிடலாம், விஜயோட விஜயோட கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்காங்க வெண்ணிலாகிட்ட சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் அவங்க வந்து எதிர்பார்க்குறாங்க ராகினி. ஆனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா யோசிக்கிறாங்க, இப்போ வந்து சொல்லிட்டா வந்துட்டு ராகினி வந்து திரும்ப வந்து மயக்கம் போயிடும், ஏதாவது பிரச்சனை ஆகிடும், ஸோ இங்கேருந்து போயிடுவாங்க, சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகிறாங்க. விஜய் அதே தான் யோசிக்கிறாரு, ஏதாவது வந்து ஹெல்த் இஷ்யூ வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது ராகினிக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. சரி இப்போ என்னதான முடிவு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து கேட்குறாரு, வெயிட் பண்ணுங்க தாத்தா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு. சரி ஓகே, நாங்களும் எதுவும் பேச போகிறதில்ல, நீ சொல்கிற வரைக்கும், ஆனால் பொறுமையாக பேசுவோம். சரி அதான் நீ எதுவும் பேசுகிறாங்க, நானே வந்து பொறுமையாக பேசுகிறேன். சரி ஓகே, நீ இப்போ எங்கே போகிற, நீ இப்போ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே வந்துட்டு விஜய் வந்துட்டு கிளம்பி காவேரி வீட்டுக்கு போயிட்டு வந்து மாமிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க, ட்ரை பண்ணுறாங்க. விஜய் காவேரி கிட்ட வந்து பேச வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்புறம் அதுக்கிடையில் என்ன நடக்குதுன்னா, நம்ம காவேரி வந்து புலம்பிகிட்டு இருக்காங்க, எப்படி பாப்பா என்னோடய வயிற்றில் வந்து நீ வந்து பிறந்த அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி க்யூட்னஸாக பண்ணிட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு, அது பாருங்கள். இப்படி ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அடுத்து என்ன நடக்குதுன்னா, நம்ம மாமிக்கிட்ட சொல்லி விஜய் வந்து இவங்க பிளான் பண்ணுவாங்க. விஜய் வந்து பிளான் பண்ணுறாரு, காவேரி கிட்டே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாரு. பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா இருக்காங்க, நீங்கள் வந்து ஃபோனை வந்து கட் பண்ணிட்டாங்க, ஃபோன் பேசாதீங்க, மம்மி இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கைஸ், இப்போ நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னா, நம்ம இவங்க இருக்காங்கல்ல, நம்ம மாமியை வச்சு விஜய் வந்து பேசுவார். அவர் பேசுகிறாரா இல்லையா, என்ன நடக்க போகுது, காவேரிக்கு வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயம் தெரியலையா அப்படின்றத நம்ம கூட தெரிஞ்சு பார்க்கலாம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்காதீங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக நான் வந்துட்டு வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய்.